ஐபிசி அண்டர் செக்ஷன் 100ல நம்ம 7 விஷயங்களை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். முதலாவதாக மரணத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு நியாயமான அச்சத்தை உண்டாக்கும் வகையில் ஒரு தாக்குதல் இருந்தால் அந்த தாக்குதலை தடுக்கலாம், அல்லது அதை எதிர்த்து போராடுகின்ற பொழுது யார் நம்மை தாக்க வருகிறார்களோ அவர்களை நாம் தாக்கி அவருக்கு உயிருக்கு சேதத்தை ஏற்படுத்தினாலும் கூட தற்காப்புரிமை பயன்படுத்துகின்ற பொழுது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 100 முதலாவது சொல்லப்பட்ட விஷயத்தின் அடிப்படையில் நம்மை தண்டிக்க முடியாது. இரண்டாவதாக, கொடுங்காயத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு நியாயமான அச்சத்தை உண்டாக்கும் வகையில் ஒரு தாக்குதல் இருக்கும் பட்சத்தில் அவற்றை தடுத்து நாம் எதிர்த்தாக்குதல் செய்ய முடியும். ஐபிசியின் படி நம்மளை தண்டிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் பிரைவேட் டிஃபென்ஸ்ல வருகிறது. அப்ப பிரைவேட் டிஃபென்ஸ்ல வருகிற எந்த ஒரு செய்கையா இருந்தாலும் சட்டத்தின்படி நம்மை தண்டிக்க முடியாது. முதலாவதாக, மரணத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு நியாயமான அச்சத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் ஒரு தாக்குதல். இரண்டாவதாக, ஒரு கொடுங்காயத்தை ஏற்படுத்தும் என்ன ஒரு நியாயமான அச்சத்தை உண்டாக்கும் வகையில் ஒரு தாக்குதல். மூன்றாவதாக, ஒரு பெண்ணினுடைய கற்பிற்கு மானபங்கம் ஏற்படுத்தும் ஒரு சூழல், ஒரு ரேப் சம்பந்தமானது, பாலியல் பலாத்காரம் சம்பந்தமானது, கற்பழிப்பு சம்பந்தமானது. அப்ப அந்த பெண் எதிர்த்தாக்குதல் செய்து யார் அந்த குற்றத்தில் ஈடுபடுகிறாரோ அந்த ஆண்மகனை கொலை செய்தால் கூட அது குற்றம் கிடையாது. நான்காவதாக, இயற்கைக்கு மாறாக ஒரு காம இச்சையை திருப்தி செய்து கொள்ளும் எண்ணத்தோடு ஒரு தாக்குதல். காமன் காஸ் வழக்கு இருக்கிறது. 377ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் டிக்ளேர் பண்ணிருக்கிறாங்க. அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லிட்டு சில விஷயங்கள்ல தான் அதுல டிக்ளேர் பண்ணிருக்காங்க. நடந்து முடிந்த 2020 பிரிலிமினரி எக்ஸாம்ல அது ஒரு கேள்வியாவே கேட்டிருந்தாங்க. ஐந்தாவதாக, ஒரு பிள்ளையை பிடித்தல் அல்லது ஒரு ஆள் கடத்தல். பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் 16 வயதுக்கு உட்பட்ட நபர், ஆணாக இருக்கும் பட்சத்தில் 18 வயதிற்கு உட்பட்ட நபர். கிட்னாப்பிங், குழந்தையை கடத்துதல், பிள்ளை பிடித்தல். அப்டக்ஷன், ஆட்கடத்தல். இப்ப கிட்னாப்பிங்கும் அப்டக்ஷனுக்கு என்ன வித்தியாசம்னா, கிட்னாப்பிங்ல பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் 16 வயதுக்கு உட்பட்டவர் குழந்தை, 18 வயதுக்கு உட்பட்ட ஆண் அவர் குழந்தை. இப்ப பிள்ளை பிடித்தல் கிட்னாப்பிங், அப்டக்ஷன் ஆளை கடத்துதல். ஒரு அடல்ட் 18 வயசு நிறைவடைந்த ஒரு நபரை கடத்தினாங்கன்னா அதுக்கு பேரு அப்டக்ஷன். ஆறாவதாக, ஏ என்ற ஒரு அக்யூஸ்ட் இருக்காரு, அவர் விடுதலையாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது சம்பந்தமாக மேலதிகாரியை சந்தித்து பேச வேண்டிய ஒரு நிலை. ஆனால் மேலதிகாரியை சந்திப்பதற்கு முன்பாக அந்த அக்யூஸ்ட ஒரு ரூம்ல போட்டு கன்ஃபைன் பண்ணிடுறாங்க, அடைச்சு வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த அக்யூஸ்ட் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை மேலதிகாரியை தொடர்பு கொண்டு தன்னுடைய விடுதலை குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்துவதற்கு தடையாக சில பேர் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த தடையை தகர்த்தெறிய முடியுமா? யார் நம்மளை ஒரு ரூம்ல போட்டு கன்ஃபைன் பண்ணி வச்சிருக்காங்களோ அல்லது அடிக்கிறாங்களோ அவர்களை எதிர்த்தாக்குதல் செய்துவிட்டு மேலதிகாரியை சந்திக்க முடியும். அப்ப எதிர்த்தாக்குதல் செய்ததன் அடிப்படையில் அந்த அக்யூஸ்ட் மீது ஏதாவது கேஸ் போட முடியுமானா முடியாது. ஏன்னா தற்காப்புரிமை, அவர் விடுதலை அடைய வேண்டும். பப்ளிக் ஆபீசரை மீட் பண்ணணும், பப்ளிக் சர்வெண்ட், பொது அதிகாரி சந்திக்க வேண்டும். இப்ப ஜெயில ஒரு அக்யூஸ்ட் இருக்காரு, சூப்பரண்ட போய் பார்த்தாருன்னா ஒரு விடுதலை ஆகலாம். சூப்பரண்ட போயிட்டு பார்க்க போறது முன்பாக அந்த ஜெயில் வார்டன் அந்த அக்யூஸ்ட் ஒரு ரூம்ல போட்டு வச்சு அடைச்சிட்டாரு, அல்லது அடிச்சு ஒரு கன்ஃபைன் பண்ணிட்டாரு, அந்த ரூம்லயே அடைச்சு வச்சுட்டாரு. ஜெயில் சூப்பரண்ட சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துல அந்த அக்யூஸ்ட் அந்த ஜெயில் வார்டனை வந்து எதிர்த்தாக்குதல் செய்ய முடியுமா என்று சொன்னால் எதிர்த்தாக்குதல் செய்யலாம். காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய அந்த அக்யூஸ்டுடைய விடுதலைக்கு தடையாக இருப்பவர் அந்த ஜெயில் வார்டன். எந்த வகையில் தடையாக இருக்கிறார் என்று சொன்னால், அந்த அக்யூஸ்ட் வந்து அந்த இடத்துல இருந்து தப்பித்து அந்த ஜெயிலுடைய சூப்பரண்ட் மேலதிகாரி பொது ஊழியரை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறார் ஜெயில் வார்டன். எனவே ஜெயில் வார்டனை தாக்குதல் பண்ணிட்டு அந்த சூப்பரண்டை சந்தித்து தன்னுடைய விடுதலை குறித்து அவர் முடிவெடுக்க முடியும். அப்ப அவருடைய விடுதலைக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த அதிகாரியை தாக்குதல் செய்துவிட்டு
அந்த ஜெயில் சூப்பரண்டை சந்திக்க முடியுமானா தாராளமா சந்திக்கலாம். அதனால அந்த அக்யூஸ் மீது ஏதாவது கேஸ் போட முடியுமானா முடியாது. ஏனென்று சொன்னால் அவருடைய விடுதலைக்கு பொது அதிகாரிகளை நாட இயலாத போகும் பொழுது ஒருவருக்கு அச்சத்தை நியாயமாக உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. சூப்பரண்டை இன்னைக்கு பார்க்கலாம், அவ்வளவுதான். இதோட 5 வருஷம் கழிச்சுதான் நம்ம பார்க்க முடியும். அந்த 5 வருஷம் வரலையும் நம்ம ஜெயில தான் இருக்கணும். சூப்பரண்டை இப்பதான் மீட் பண்ண முடியும். இதை விட்டா 3 மாசம் கழிச்சு தான் சூப்பரண்ட் வருவாரு. அதுவரை இதே இடத்துல தான் நம்ம கன்ஃபைன் ஆகியிருக்க முடியும். இது போன்ற சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அவருடைய விடுதலைக்கு தடையாக உள்ள அந்த தடைகளை தகர்த்தெறிய முடியும். 7வதாக திராவத்தை வீசுதல், த்ரோயிங் ஆசிட் ஆர் அட்மினிஸ்டரிங் தி ஆசிட் ஆர் அட்டெம்ப்ட். இந்த 2 விஷயங்களுக்கும் அட்டெம்ப்ட். ஆசிட் ஊத்துறாரு, உடனே அந்த நபரை எதிர்த்தாக்குதல் பண்ணி அவரை சாவடிச்சிடலாமா? தன்னுடைய உடலை பாதுகாக்க வேண்டியும் தன்னுடைய உடைமையை பாதுகாக்க வேண்டியும் அதற்காக சிறப்பாக கொடுக்கப்பட்டதும் ஐபிஎஸ்ல செக்ஷன் 100. அப்ப உடல் மீது ஒருவர் திராவத்தை வீசுறாருன்னா அவர் விட்டுற முடியுமா? எதிர்த்தாக்குதல் செய்கின்ற பொழுது யார் திராவத்தை வீசுறாரோ அந்த திராவகம் யார் மீது பட்டால் கரோசிவ் சப்ஸ்டன்ஸ் என்று சொல்கிறார்கள். அரித்து எடுக்கக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் அது ஆசிட் தான். அப்ப அந்த ஆசிட் யார் ஊத்துறாரோ அந்த நபரை எதிர்த்தாக்குதல் செய்து அவருக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல, அவர் இறந்து போனாலும் பரவாயில்ல, நம்ம அடிக்கிற அடியில அவர் செத்து போனாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, நம்ம மீது கேஸ் கிடையாது. காரணம் என்னன்னா அவரு ஆசிட த்ரோ பண்ணிட்டார் நம்ம மேல, அல்லது த்ரோ பண்றதுக்கு முயற்சி பண்றாரு, அல்லது அட்மினிஸ்டர் பண்றாரு, ஊட்டி விடுறாரு, ஃபீட் பண்றாரு, கம்பல் பண்ணி கை காலெல்லாம் பிடிச்சிட்டு வாயை ஓபன் பண்ணி திராவத்தை வாய் உள்ள ஊத்துறாரு. அப்ப என்ன பண்ண முடியும்? நம்ம உயிரை காப்பாத்துறது வேற வழியில அவர் அடிச்சு கொன்னாலும் ஒன்றும் தப்பே கிடையாது. அப்ப இந்த 7 விஷயங்கள் தான் செக்ஷன் 100ல சொல்லி இருக்கிறாங்க. இதைதான் நாம் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருக்கோம். செக்ஷன் 101ல தற்காப்பு உரிமை மரணத்தை தவிர வேற தீங்கு எதையும் உண்டாக்க கூடாது. மரணத்தை தவிர வேறு தீங்கு எதையும் உண்டாக்கும் அளவுக்கு ஒரு நீடிக்கக்கூடியது. அப்ப செக்ஷன் 100ல சொல்லப்பட்ட 7 விஷயங்கள் இருக்கு. அந்த 7 விஷயங்கள் தவிர அந்த 7 விஷயங்கள் எதுவும் இல்லாத பொழுது நம்மை தாக்க வரக்கூடிய ஒரு நபரை நாம் தாக்கி அவரை கொலை செய்துவிட்டு செக்ஷன் 101 படி நான் தற்காப்பு உரிமையை தான் பயன்படுத்தினேன் என்று சொன்னால் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது. செக்ஷன் இஸ் வெரி கிளியர். செக்ஷன் 101ல தெளிவா சொல்லிட்டாங்க. 100ல சொல்லப்பட்ட விஷயங்கள் தவிர மற்றபடி தற்காப்பு உரிமையை மரணத்தை விளைவிக்கும் அளவுக்கு நீடிக்காது. செக்ஷன் 100ல சொல்லப்பட்ட 7 விஷயங்கள். அப்ப ஒரு நபர் நம்மளை யார் தாக்க வர்றாரோ அவரை நம்ம திருப்பி தாக்கி அவரை சாவடிச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. அதனால நம்ம மேல கேஸ் கிடையாது. ஆனால் 101ல என்ன சொல்றாங்க? செக்ஷன் 100ல சொல்லப்பட்ட 7 விஷயங்கள் இல்லாத நேரத்துல நீங்க தற்காப்பு உரிமையை பயன்படுத்தி ஒரு நபருக்கு மரணத்தை விளைவிச்சிட்டீங்கன்னா அதனால நீங்க தற்காப்பு உரிமை தான் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸ் நீங்க கிளைம் பண்ண முடியுமா? முடியாது. அண்டர் செக்ஷன் 101. அண்டர் செக்ஷன் 102 உடலை பொறுத்து அதனுடைய தொடக்கம். அப்ப commencement and continuous of the right of private defense of the body. தான் பாதிக்கப்படுவது என்ற ஒரு அச்சம் இருக்கணும். ஒரு ப்ராப்பர்ட்டியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் எப்பொழுது எதிர்பார்த்திக்கு மரணத்தை ஏற்படுத்தலாம். ஒரு ராபரி, ஒரு ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட், ஒரு மிஸ்சீஃப் பை ஃபயர், ஒரு theft, ஒரு ஹவுஸ் trespass causing apprehension of grievous hurt. இது போன்ற சூழ்நிலைகளில் குற்றம் ஒன்று செய்யப்பட்டிருக்காவிட்டாலும் கூட அந்த அஃபென்ஸ் நடந்தாலும் பரவாயில்ல, நடக்காம இருந்தாலும் பரவாயில்லை, அந்த குற்றத்தை செய்வதற்கான ஒரு முயற்சியில் இருந்தோ அல்லது செய்ய போவதாக சொல்லும் அச்சுறுத்துதலில் இருந்தோ உடலுக்கு அபாயம் ஏற்படும் என்று நியாயமான அச்சம் எழுகின்ற உடனேயே உடலை பொறுத்த தற்காப்பு உரிமை தொடங்குகிறது. அப்ப உடலுக்கு ஆபத்து ஏற்படும் என்னும் அந்த அச்சம், அத்தகைய அச்சம் தொடர்ந்து இருந்து வரும் வரை அது தொடர்ந்து இருக்கும். ஏ என்பவர் பிக்கு எதிராக கொலை செய்தவன் சொல்றாரு, அந்த அச்சம் இருக்கிறது, ஆனா கொலை செய்யலை. எப்ப இருந்தாலும் கொலை பண்றேன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டே வராரு. இவர் எங்க போறாரு அங்க ஃபாலோ பண்றாரு. ஏ என்பவர் இடுப்புல ஒரு கத்தி வச்சுட்டே இருக்காரு. பி எங்கெங்க போறாரோ அங்கெல்லாம் ஃபாலோ பண்றாரு. அப்ப அவருடைய பியினுடைய உயிருக்கு
பியினுடைய உடலுக்கு தொடர்ந்து அச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது. சில 2 குரூப் ரைவல் குரூப் இருப்பாங்க. இவர் டீம்ல உள்ளவரை அவங்க வந்து மர்டர் பண்ணுவாங்க, அவங்க டீம்ல உள்ளவங்க இவங்க மர்டர் பண்ணுவாங்க. இது 2 குரூப்புக்குள்ள கேங் வார் மாதிரி நடந்துட்டு இருக்கும். அப்ப அவங்க ஆள் எங்கெங்க போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஆள் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அப்ப உயிருக்கு அச்சம், ஃபாலோ பண்ணி அவங்கள வந்து எதுவுமே செய்யாட்டாலும் ஆனால் உயிருக்கு நியாயமான ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது பாருங்க. அப்ப உடலுக்கு ஆபத்து ஏற்படும் என்ற அத்தகைய அச்சம் தொடர்ந்து இருந்து வரும் வரை அந்த பிரைவேட் டிஃபென்ஸ் தொடர்ந்தான். அப்ப மரணம் அல்லாத வேறொரு காயத்தை எப்பொழுது ஏற்படுத்தலாம்? 4 சூழ்நிலைகள். மரணமே இல்லாத வேற காயத்தை, ஆள் சாக வேண்டிய அவசியம் கிடையாது, கையை காலை உடைச்சிருவாங்க, கையை காலை வெட்டி எடுத்துருவாங்க. அப்ப 4 சூழ்நிலைகள். 1 ராபரி, இன்னொன்று ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட், 3வது மிஸ்சீஃப் பை ஃபயர், 4வது தெப்ட், mischief or house trespass causing apprehension of grievous hurt. இந்த 4 விஷயங்கள் அல்லாத வேறு காயத்தை ஏற்படுத்தலாம் அண்டர் செக்ஷன் 102. அப்ப எப்பொழுது துவங்கி எப்பொழுது முடிகிறது? அச்சம் தொடங்கிய போது தொடங்கி அச்சம் முடிகின்ற போது அது முடியும். அச்சப்படுத்த வேண்டும், பயமுறுத்த வேண்டும், அப்ரஹென்ஷன் இருக்க வேண்டும். இந்த விஷயங்களை தான் செக்ஷன் 103 சொல்றாங்க. ஒரு சொத்தை பொறுத்த தற்காப்புரிமை மரணத்தை விளைவிக்கும் அளவுக்கு எப்பொழுது நீடிக்கும்? அண்டர் செக்ஷன் 103. கொள்ளையடித்தல், இரவில் கண்ணமிடுதல், மனித குடியிருப்புக்காக அல்லது சொத்தினுடைய பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்படும் இடமாக உள்ள ஒரு கட்டிடம், கூடாரம் அல்லது கப்பல், படகு போன்ற ஒரு களம் எதனையும் தீயிட்டு அழித்தல். 4வதாக மரணமோ கொடுங்காயமோ ஏற்படும் என்ற அச்சத்தை நியாயமாக உண்டாக்கக்கூடிய சூழ்நிலையில் செய்யப்படும் ஒரு திருட்டு, ஒரு சொத்தழிப்பு அல்லது வீட்டினுள் அத்துமீறி நுழைதல், இது போன்ற நிலைகளில் ஒருவருக்கு மரணத்தை விளைவித்து அந்த சொத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த 4 சூழ்நிலை இல்லைன்னு சொன்னா சாதாரணமா தாக்குதல் பண்ணலாம். இந்த 4 சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது யார் இந்த 4 வேலை பண்றாங்களோ, கொள்ளை அடிக்கிறாங்களோ அவங்கள அடிச்சே கொண்டுடலாம். நைட்ல திருடுறாங்களா வீடு புகுந்து அவங்களே அடிச்சு கொண்டுடலாம். ஒரு டல்லிங் ஹவுஸ்ல வந்து ட்ரெஸ்பாஸ் பண்றாருங்களா, அத வந்து ஃபயர் பண்றாருங்களா 436 ஐபிசின் படி மனிதர்கள் குடியிருக்கும் ஒரு வீட்டை குலைத்தனால் அந்த நேரத்துல அவரை அடித்தே கொலை செய்யலாம். 4வதாக தற்காப்புரிமையை பயன்படுத்தாவிட்டால் நம்மளுக்கு மரணமோ கொடுங்காயமோ ஏற்படும் என்ற ஒரு அச்சத்தை உண்டாக்கக்கூடிய நியாயமான சூழ்நிலை. அந்த நியாயமான சூழ்நிலையில் செய்யப்படும் திருட்டு, சொத்தழிப்பு அல்லது வீட்டினுள் அத்துமீறி நுழைதல், இது போன்ற நிலைகளில் ஒருவருக்கு மரணத்தை விளைவித்து அந்த சொத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். If there is reasonable apprehension to endanger to life, அப்ப கண்டிப்பா நம்ம எதிர்த்தாக்குதல் செய்ய முடியும். ஆனா ஒரு ஓப்பன் லேண்ட்ல ஒரு திறந்தவெளி நிலத்தை பாதுகாப்பில் அதை யார் பாதுகாக்கிறாங்களோ, ஒரு நிலத்தை பாதுகாக்கிறாங்க. அப்ப நிலத்தை பாதுகாப்பதில் ஒருவருக்கு மரணத்தை விளைவிக்கும் அளவுக்கு தற்காப்பு நீடிக்காது. ஏன்னா அத்துமீறிகை வீட்டினுள் அத்துமீறி நுழைவதாக இருக்கும் பொழுது அதன் மூலம் அநேகமாக மரணமோ அல்லது கொடுங்காயமோ விளையலாம், ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு என்ற அச்ச உணர்வு இருக்கின்ற பொழுது அப்போது தற்காப்புரிமையால் மரணத்தை ஏற்படுத்தியது நியாயமான சூழ்நிலையாகும். ஆனால் ஒரு நிலத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, அது திறந்தவெளி நிலம், அப்ப அந்த நிலத்தை பாதுகாப்பதில் ஒருவருக்கு மரணத்தை விளைவிக்கும் அளவுக்கு தற்காப்பு நீடிக்காது. 2002 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 336. 2002 MLJ கிரிமினல் பேஜ் நம்பர் 336. ஆனா வீட்டு உள்ள அத்துமீறி நுழைந்து அதன் மூலம் அநேகமாக நம்மளை வந்து கொலை பண்றாங்க அல்லது நம்ம கையை காலை உடைச்சிருவாங்க, வெட்டிடுவாங்க, அது போன்ற ஒரு நியாயமான அச்ச உணர்வு இருக்கின்ற பொழுது தற்காப்புரிமையை பயன்படுத்தி யார் நம்மளை தாக்க வராரோ அவரை எதிர்த்தாக்குதல் பண்ணி அவரை திருப்பி அடித்து அவரை கொலை கூட செய்யலாம். அது தப்பு கிடையாது.
ஆனா ஒரு நிலத்தை வந்து பாதுகாக்கிறதுல ஒரு பிரச்சனை ஏற்படுத்து, அங்க நீங்க வந்து அந்த யார் இந்த வேலையை பார்க்கிறாரோ அவரை அடிச்சு கொண்டுட்டீங்கன்னா அது டிஃபென்ஸ்ல வருமானா வரவே வராது. அண்டர் செக்ஷன் 104 தற்காப்புரிமை மரணத்தை தவிர வேறு தீங்கை விளைவிக்கும் அளவுக்கு எப்பொழுது நீடித்தல். When such right extends to causing any harm other than death. ஒருத்தருக்கு மரணத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவர் உடல்ல வந்து தாக்குதல் ஏற்படுத்தலாம், கிரீவியஸ் ஆக்ட் கூட ஏற்படுத்தலாம். அது எந்த அளவுக்கு நீடிக்கும்? எந்த குற்றத்தை செய்வது அல்லது செய்ய முயற்சி செய்வது தற்காப்பு உரிமையை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பளிக்கப்படுகிறதோ அந்த குற்றமானது இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அண்டர் செக்ஷன் 103 4 விஷயங்கள் சொல்றாங்க. அந்த 4 விஷயங்கள்ல ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா கொலையே செய்யலாம், சட்டத்தின்படி நமக்கு பாதுகாப்பு இருக்கு. அப்ப 103 சொல்லப்பட்ட விஷயங்கள் தவிர 103 விவரிக்கப்பட்டுள்ள அந்த வகைகளில் ஏதேனும் ஒன்றை சேர்ந்திராத ஒரு திருட்டு, ஒரு சொத்தழிப்பு அல்லது அத்துமீறல் இது போன்ற குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அதில் தற்காப்பு உரிமைக்காக மரணத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனால் தீங்கு இழைப்பவருக்கு மரணத்தை தவிர வேறு தீங்கு எதையேனும் பிரிவு 99 சொல்லப்பட்டிருக்கும் வரையறைகளுக்கு உட்பட்டுத்தான் செய்யலாம். 103 என்ன சொல்றாங்க? கொள்ளையடித்தல், ஹவுஸ் பிரேக்கிங் பை நைட், இரவில் கண்ணமிடுதல், மிஸ்சீஃப் பை ஃபயர், மனிதர்கள் குடியிருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு வீடுகளை கொளுத்துதல், தீயிட்டு கொளுத்துதல். 4வதாக நான் செல்ஃப் டிஃபென்ஸ பயன்படுத்தலாம், என்னை எதிரி வந்து அடிச்சு கொண்டுருவாங்க, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறது. தற்காப்புரிமையை பயன்படுத்தாவிட்டால் மரணமோ அல்லது கொடுங்காயமோ ஏற்படும் என்ற அச்சத்தை நியாயமாக உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலை திருட்டு நடக்குது அல்லது சொத்தழிப்பு நடக்கிறது அல்லது வீட்டுல அத்துமீறி நுழைறாங்க, இது போன்ற நிலையில் இருக்கின்ற பட்சத்தில் மரணத்தை விளைவித்து சொத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த 4 விஷயங்கள் 103 சொல்றாங்க. 104 இந்த 4 விஷயங்கள் இல்லை. ஆனால் தற்காப்பு உரிமைக்கு அந்த 103 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விவரிக்கப்பட்டுள்ள வகைகளில் ஏதேனும் ஒன்றை சேர்ந்திராத திருட்டு, இந்த 4 வகையில இல்லாத ஏதாவது ஒரு சொத்தழிப்பு அல்லது அத்துமீறல் இது போன்ற குற்றமாக இருக்கும் பட்சத்தில் அதில் தற்காப்பு உரிமைக்காக மரணத்தை ஏற்படுத்த முடியுமானா முடியாது. ஆனா 103 சொல்லப்பட்ட 4 விஷயங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தலாம், நம்ம தண்டிக்க முடியாது சட்டப்படி. ஆனால் 104 இந்த 4 விஷயங்கள் சொல்லப்படாத ஒரு சாதாரண திருட்டு, சாதாரண அத்துமீறல், அதுக்கு போயிட்டு நீங்க ஒருத்தர் அடிச்சு கொலை பண்ணிட்டு நான் பிரைவேட் டிஃபென்ஸ் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? முடியாது. 99 என்ன சொல்றாங்க? எந்த அளவிற்கு தற்காப்பு உரிமை பயன்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு தான் பயன்படுத்தணும். இதுதான் 104 சொல்றாங்க. செக்ஷன் 105 ஒரு சொத்தை பொறுத்த தற்காப்பு உரிமைகள் தொடக்கமும் தொடர்ச்சியும், commencement and continuance of the right of private defense of property. இந்த 104 ஒரு கேஸ் லாஸ் குறிச்சிங்க சார், ஸ்டாண்டர்டான கேஸ் லாஸ். பரடி ஹாட், பரடி ஹாட், PARIDIHAT, பரடி ஹாட் versus State of Madhya Pradesh, AIR 1972 Supreme Court, page number 535. Pardi Hart, PARIDIHAT, Pardi Hart versus State of Madhya Pradesh, AIR 1972 Supreme Court, page number 535. In the case la சொல்றாங்க, if the threat to the person or property which the accused was entitled to defend was real and immediate, he was not required to weigh in golden scales the kind of instrument and the force which he used at the spur of the moment. Under section 105
ஒரு சொத்தை பொறுத்து தற்காப்பு உரிமையினுடைய தொடக்கமும் தொடர்ச்சியும். ஒரு உடலை பொறுத்து கிடையாது, ஒரு சொத்தை பொறுத்து. 105. அப்ப ஒரு சொத்துக்கு அபாயம் நேரிடும் என்ற ஒரு நியாயமான அச்ச உணர்வு தொடங்குகின்ற பொழுதே சொத்தை பொறுத்த தற்காப்பு உரிமையும் தொடங்குது. ஐயோ, விட்டா நம்முடைய வீட்டை கொளுத்துருவாரு, நம்முடைய நிலத்தை அழிச்சிருவாரு, நம்ம நிலத்தை ஆக்குப்பை பண்ணிடுவாரு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருளை பிடுங்கி எடுத்துட்டு போயிடுவாரு, நம்மளை விரட்டிட்டு அந்த இடத்தை இவர் கேப்சர் பண்ணிடுவாரு. இது போன்ற ஒரு அச்சமான ஒரு சொத்துக்கு அபாயம் ஏற்படுகின்ற பொழுது, ஒரு நியாயமான ஒரு அச்சம் தொடங்குகின்ற பொழுது அந்த சொத்தை பொறுத்த தற்காப்பு உரிமையும் தொடங்குகிறது. ஒரு சொத்து திருடு போவதிலிருந்து அந்த சொத்தை காத்துக்கொள்ளும் தற்காப்பு உரிமையானது குற்றவாளி சொத்துடன் ஓடி போய்விடும் வரையிலும், அல்லது பொது அதிகாரிகளின் உதவி பெறப்படும் வரையிலும், அல்லது சொத்தை மீட்கப்படுகின்ற வரையிலும் தொடர்ந்திருக்கும். 3 விஷயங்கள் சொல்றாங்க. கொஞ்சம் விட்டா அந்த பொருளை தூக்கிட்டு ஓடிடுவாரு, இவரே திருடிட்டு போயிடுவாரு அப்படின்ற ஒரு நியாயமான அச்சம். ஒரு நியாயமான அச்சம் ஒரு நபருக்கு இருக்கிறாரு. இந்த ஆள் இங்க இருந்துட்டு இருக்காரு, விட்டா நம்ம கடையில இருக்கக்கூடிய ஒரு சைக்கிளை திருடிட்டு போயிடுவாரு, அல்லது ஒரு 2 வீலரை திருடிட்டு போயிடுவாரு. இது போன்ற ஒரு நியாயமான அச்சம் இருக்கின்ற பொழுது திருடு போவதிலிருந்து அந்த பைக்கையோ ஸ்கூட்டரையோ அல்லது சைக்கிளையோ காப்பாற்ற வேண்டும். அதை காத்துக்கொள்ள அந்த தற்காப்பு உரிமையானது அந்த குற்றவாளி சொத்துடன் ஓடி போய்விடும் வரையிலும், அவர் ஓடி போயிட்டார், திருடு போயிட்டார்னா அது வரையிலும் தற்காப்பு உரிமை இருக்கிறது. அல்லது பொது அதிகாரிகளின் உதவி பெறப்படும் வரையிலும், பொது அதிகாரினா போலீஸினுடைய உதவியோ அல்லது வேற அதிகாரியுடைய உதவியோ அது கிடைக்கும் வரையிலும், அல்லது சொத்து மீட்கப்படுகின்ற வரையிலும். இந்த 3 விஷயத்துல என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் ஏமாந்தா அந்த பொருளை அவன் திருடிட்டு ஓடிடுவான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் அந்த பொருளை நம்ம பாதுகாக்கணும். அதையும் மீறி அவர் திருடிட்டு ஓடிட்டார், அல்லது பொது அதிகாரியை நம்ம தொடர்பு கொள்ள ட்ரை பண்றோம், அவங்களுடைய அசிஸ்டன்ஸ் நமக்கு தேவைப்படுகிறது, அது வரையிலும், அல்லது சொத்து மீட்கப்படுகின்ற வரையிலும் அந்த தற்காப்பு உரிமை தொடர்ந்திருக்கும். சில நேரங்கள்ல பாருங்க சார், பஸ் ஸ்டாண்ட்ல பர்ஸ் திருடிடுவார், குழந்தைகிட்ட செயினை கடத்திடுவாரு, குழந்தை காலில் இருக்கிற கொலுசை திருடிடுவாங்க. அப்ப எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவாங்க? 369 தான் கேஸ் போடுவாங்க. 379 ஐபிஎஸ்ல கேஸ் போட மாட்டாங்க. ஒரு 8 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகிட்ட ஒரு கொலுசு திருடிட்டார், இப்ப எந்த செக்ஷன்ல கேஸ் போட முடியுமா? அண்டர் செக்ஷன் 369 ஐபிசி. பஸ் ஸ்டாண்ட்ல இந்த மாதிரி குழந்தைகிட்ட கொலுசு திருடுறது, செயின், மோதிரம், குழந்தை கையில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருள் எதுவா இருந்தாலும் சரி, பஸ் ஸ்டாண்ட்ல இது போன்ற தெப்ட் நிறைய நடக்கும். கிரௌடு எங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி தெப்ட் நடக்கும். எனவே அது போன்ற சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது அவர்களை பிடித்தால் திருட்டு குற்றம் என்று சொல்லி 379 ஐபிஎஸ்ல கேஸ் போடக்கூடாது. 369 ஐபிஎஸ்ல தான் கேஸே போடணும். 379ல பாத்தீங்கன்னா குறைஞ்சது 3 வருஷம் தான் தண்டனை. ஆனால் 369ல தான் பனிஷ்மெண்ட் அதிகம், 3 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட, அதாவது 5 வருஷத்துக்கு. அப்போ ஒரு பொருள் திருடு போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியாயமான அச்ச உணர்வு இருக்கின்ற பொழுது தற்காப்பு உரிமை எப்பொழுது ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த குற்றவாளி சொத்துடன் ஓடி போய்விடும் வரையிலும், அல்லது பொது அதிகாரிகளுடைய உதவி பெறப்படும் வரையிலும், அல்லது சொத்து மீட்கப்படுகின்ற வரையிலும் அந்த அச்ச உணர்வு தொடர்ந்திருக்கும். அது மட்டுமல்ல, தற்காப்பு உரிமையும் தொடர்ந்திருக்கும். அதனால்தான் திருடிட்டு ஓடி போயிடுவாங்க. கொஞ்சம் தூரம் துரத்திட்டு போயிட்டு அந்த திருடனை பிடிச்சிருவோம். பிடித்த பிறகு அந்த திருடனை போட்டு அடிப்பாங்க. அந்த நேரத்துல போலீஸ் வந்துருவாங்க. போலீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, உடனே விளக்க மாட்டாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சுதான் விலக்கி விடுவாங்க. எதற்காக என்று சொன்னால், போலீஸுக்கே தெரியுமா தெரியாத எனக்கு தெரியல. ஆக்சுவலி சட்டத்துல செக்ஷன் 105ல அது தெளிவா இருக்கிறது. எதிர்த்தாக்குதல் செய்யலாமா? செய்யலாம். இப்ப திருடனை பிடிச்சி பொதுமக்கள் அடிக்கிறாங்களா, அது நியாயமானா நியாயமானதுதான். அப்ப எந்த இடத்துல சொல்லி இருக்கிறாங்க? செக்ஷன் 105 ஐபிஎஸ் தான் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப தற்காப்பு உரிமை அங்கே இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது. அவன் தான் திருடிட்டான், அவனை பிடிச்சாச்சு, எதுக்குங்க நீங்க போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு யாராவது கேள்வி கேட்க முடியுமா? முடியாது.
அந்த திருடரை பொதுமக்கள் பிடித்தால் பிடித்த பிறகு அவரை அடிக்க முடியும். சிஆர்பிஸ்ல 2 இடங்கள்ல சொல்றாங்க மினிமம் ஃபோர்ஸ் கேன் பி யூஸ்டு, குறைந்தபட்ச பல பிரயோகத்தை பயன்படுத்தலாம். ஒரு 144 நடந்திருக்கு, ஒரு மாபு அதை டிஸ்பர்ஸ் பண்ணணும், ஒரு கூட்டத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக குறைந்தபட்ச தடியடி பிரயோகத்தை பயன்படுத்த முடியும். அதே போல செக்ஷன் 105ல ஒரு திருடு போவதிலிருந்து ஒரு சொத்தை பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு தற்காப்பு உரிமையானது அந்த குற்றவாளி சொத்துடன் ஓடி போய்விடும். சொத்தோடு அவர் எடுத்துட்டு ஓடி போயிடுவார், பொருளை திருடிட்டு ஓடி போயிடுவார் என்றவரை அதுவரையிலும் தற்காப்பு உரிமை தொடரும், அல்லது பொது அதிகாரியுடைய உதவி பெறப்படும் வரையிலும் தொடரும், அல்லது சொத்து மீட்கப்படுகின்ற வரையிலும் தொடரும். சில பேர் திருடிட்டு போயிடுவாரு, பக்கத்து வீட்டுக்காரரா இருப்பாரு, திருடிட்டு போயிட்டு இவர் எங்கேயாவது தோட்டத்துல மறைய வச்சிருப்பாரு. 1 நாள் 2 நாள் தேடுவாங்க, அதன் பிறகு எப்படியே கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சு அவர் வீட்டுல போயிட்டு அந்த பொருளை ரெக்கவர் பண்றப்ப அந்த நபரை அந்த நேரத்துல கூட நம்ம அடிக்க முடியுமானா தாராளமா அடிக்கலாம். அதுவரை சொத்து மீட்கப்படும் வரை தற்காப்பு உரிமை தொடருகிறது. ஒரு கொள்ளை போவதிலிருந்து சொத்தை காத்துக்கொள்ளும் தற்காப்பு உரிமையானது குற்றம் செய்பவர் மரணமோ காயமோ அல்லது சட்டவிரோதமான தடையோ எவ்வளவு காலம் உண்டாக்கி கொண்டிருக்கிறாரோ அவ்வளவு காலம் வரையிலும், அல்லது உடனடி மரணம் அல்லது உடனடி காயம் அல்லது உடனடி ஆள் தடுப்பு ஏற்படுத்தும் என்ற அச்சம் தொடர்ந்திருக்கும் வரையிலும் அந்த தற்காப்பு உரிமை தொடரும். சொத்தை கொள்ளடிக்கிறார், சொத்தை கொள்ளடிக்க போவதிலிருந்து அந்த சொத்தை காத்துக்கொள்ளும் தற்காப்பு உரிமை. நடந்து வந்துட்டு இருக்காங்க, ரோட்ல நடந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த சொத்தை கொள்ளடிப்பதற்கு சில பேர் கொள்ளைக்காரர்கள் முயற்சி பண்றாங்க. கொள்ளைக்காரர்கள் மரணத்தை ஏற்படுத்துவாங்க அல்லது காயத்தை ஏற்படுத்துவாங்க, அல்லது சட்டவிரோதமான ஒரு தடையை எவ்வளவு காலம் முடியுமோ அவ்வளவு காலம். எவ்வளவு காலம்னா, ஒரு ஆள் 2 பேர் வரான், ஒரு அம்மா தனியா போயிட்டு இருக்காங்க அல்லது ஒரு ஐயா தனியா போயிட்டு இருக்காரு ரோட்ல, ஒரு ஆள் மறிச்சு அந்த ஆளை அந்த நடந்து வரவங்கள கையை காலை பிடிச்சிக்கிறாரு. இன்னொருத்தர் ஈஸியா ஒரு பாக்கெட்ல இருக்கக்கூடிய அவரை தோல்ல இருக்கக்கூடிய அந்த பேக்கை திருடிட்டு போறாரு, கொள்ளை அடிக்கிறாரு. ஒரு சாலையில நடந்து வரக்கூடிய ஒரு நபரை ஒருவர் பிடித்துக் கொள்கிறார், இன்னொருவர் அவரிடம் இருக்கக்கூடிய பொருளை திருடி செல்ல முயற்சி பண்றார். அப்ப அந்த கொள்ளை போவதிலிருந்து சொத்தை காத்துக்கொள்ளும் தற்காப்பு உரிமையானது அந்த குற்றம் செய்பவர் அந்த அக்யூஸ்ட் மரணமோ காயமோ அல்லது சட்டவிரோதமான தடையோ எவ்வளவு காலம் உண்டாக்கி கொண்டிருக்கிறாரோ அவ்வளவு காலம் வரையிலும், அல்லது உடனடி மரணம் அல்லது உடனடி காயம் அல்லது உடனடி ஆள் தடுப்பு ஏற்படும் என்ற அச்சம் தொடர்ந்திருக்கும் வரையிலும் இந்த டிஃபென்ஸ் தொடரும். இவர் விட்டா நம்ம பொருளை கொள்ளடிச்சுட்டு போயிடுவாரு, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கா, பிரைவேட் டிஃபென்ஸ் பயன்படுத்துங்க. இவர் நம்மளுக்கு காயத்தை ஏற்படுத்திடுவாரு, அந்த நேரத்துல பிரைவேட் டிஃபென்ஸை நீங்க பயன்படுத்துங்க. அல்லது நம்மளை தடுத்து சட்டவிரோதமா தடுத்து விடுவார், பிரைவேட் டிஃபென்ஸை பயன்படுத்துங்க. அல்லது இதுக்கான முயற்சிகள் இதற்கான அச்சத்தை உண்டாக்குவார், பிரைவேட் டிஃபென்ஸை பயன்படுத்தலாம். கொள்ளடிக்க வராரு, நம்ம பொருள் கொள்ளை போவதற்கு முன்பாக அதை தடுத்துடலாம். யார் கொள்ளடிக்க வராரோ அவரை நாம எதிர்த்தாக்குதல் பண்ணலாம். இது எல்லாமே செய்ய முடியும். அது மட்டுமல்ல, அப்ப 105ல இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, அத்துமீறல் குற்றத்திலிருந்து அல்லது அந்த அழிப்பிலிருந்து சொத்தை அழிக்கிறாங்க, அதுல இருந்து தற்காப்பு உரிமை. யார் குற்றம் செய்ய முயற்சி பண்றாரோ, யார் அத்துமீறல் குற்றத்தை அல்லது சொத்தழிப்பை செய்வதில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கும் வரையிலும் தற்காப்பு உரிமை நமக்கு தொடர்ந்து இருக்கும். இந்த வேர்டை கொளுத்துறாரு ஒரு அக்யூஸ்ட், அதன் பிறகு வேற ஒரு வீடை போய் கொளுத்துறாரு, அடுத்தது இன்னொரு வீட்டை போய் கொளுத்துறாரு. அப்ப தொடர்ந்து ஒரு சொத்தை அழிக்கிறார், அழிச்சுட்டே வராரு. அது வரையிலும் நமக்கு தற்காப்பு உரிமை இருக்கிறது. அது வரையிலும் அவரை நாம என்ன பண்ணலாம், எதிர்த்தாக்குதல் பண்ண முடியும். அவரை திருப்பி அடிக்க முடியும், ஏன்டா வீட்டை கொளுத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடிக்க முடியும். இது நம்முடைய பிரைவேட் டிஃபென்ஸ். இது ஏன் தொடர்ந்து எல்லா வீட்டையும் கொளுத்துட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவரை நாம தாக்குதல் செய்ய முடியும்னா அவரை நாம தாக்க முடியும். அதே போல நைட்ல வீடு புகுந்து திருடுவாங்க, இரவில் கண்ணமிடுதல், ஹவுஸ் ட்ரெஸ்பாஸ் பை நைட்.
அப்ப நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உரிமை சட்டப்படியானது. அவர் நைட்ல வீடு பூந்து திருடுறான்னு சொன்னா, அப்ப கண்ணமிடுவதன் மூலம் வீட்டில் தொடங்கப்பட்ட அத்துமீறல் தொடரும் வரையிலும் அவர் எந்த அளவுக்கு ட்ரெஸ் வாஷ் பண்ணி திருட வராரோ அதுவரை நமக்கு பிரைவேட் டிஃபென்ஸ் இருக்கிறது. The right of private defense of property against house breaking by night continues as long as the house trespass which has been begun by such house breaking continues. Under section 106. ஒரு நிரபராதி ஒருவருக்கு தீங்கு நேரிடும் நிலை ஏற்படும் போது உயிருக்கு ஆபத்தான தாக்குதலுக்கு எதிரான ஒரு தற்காப்பு உரிமை, right of private defense against a deadly assault when there is risk of harm to innocent person. அப்ப மரணம் ஏற்படும் என்னும் ஒரு அச்சத்தை நியாயமாக உண்டாக்குகிற ஒரு தாக்குதலுக்கு எதிராக, விட்டா என்ன கொன்றுவாரு, எனக்கு உயிருக்கு பயம், கொஞ்சம் ஏமாந்தா என்ன கொன்னுடுவாரு, அடிச்சே கொன்னுடுவார், கத்தியால வெட்டி என்ன கொன்னுடுவார், அது போன்று ஒரு அச்சத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நியாயமான தாக்குதல். அந்த தாக்குதலுக்கு எதிராக நம்முடைய உடலை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்ற தற்காப்பு உரிமையை பயன்படுத்துகின்ற பொழுது நிரபராதி, ஒரு இன்னோசன்ட் பர்சன், அவரு குற்றமற்றவர், ஒரு அபராணி, ஒரு இன்னோசன்ட் பர்சன், நிரபராதியான ஒருவருக்கு தீங்கு விளைவிக்கும் ஆபத்தை ஏற்படுத்தாமல் பயன் தரும் வகையில் அந்த உரிமையை பயன்படுத்த முடியாத நிலையில் தற்காப்பு உரிமையை மேற்கொள்பவர் இருந்தால் அவரது தற்காப்பு உரிமை அந்த ஆபத்தை விளைவிக்கும் அளவுக்கு நீடிக்கிறது. கொஞ்சம் ஏமாந்த என்ன அடிச்சு கொன்றுவாரு, அந்த மாதிரி சூழ்நிலை, வேற வழி இல்லை, நான் எதிர்த்தாக்குதல் பண்ணியே ஆகணும், நான் எதிர்த்தாக்குதலை செய்தே ஆக வேண்டும் என் உடலை பாதுகாத்துக் கொள்வதற்காக. இந்த நேரத்துல தற்காப்பு உரிமை பயன்படுத்தும் பொழுது ஒரு இன்னோசன்ட் பர்சன் இருக்கிறார், அந்த நிரபராதியான அவருக்கு தீங்கு விளைவிக்கும் ஆபத்தை ஏற்படுத்தாமல் அவரே ஒரு இன்னோசன்ட், அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, பயன் தரும் வகையில் அந்த உரிமையை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை தற்காப்பு உரிமை மேற்கொள்பவர் இருந்தால் அவரது தற்காப்பு உரிமை அந்த ஆபத்தை விளைவிக்கும் அளவுக்கு நீடிக்கிறது. ஏவுக்கும் பிக்கு இடையில சண்டை நடக்குது. ஏ என்ன பண்றாரு, ஒரு கத்தி எடுத்து வெட்ட வராரு. சி என்ற ஒரு நபர் பொதுமக்கள் சண்டை போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விலக்கி விடுறார், சமாதானத்தை மேற்கொள்றார். இந்த நேரத்துல ஏ என்ன பண்றாரு, பி வந்து கத்தியால வெட்ட வராரு அல்லது தடியால இரும்பு பைப்பால அடிக்கிறாரு. பி என்ன நினைக்கிறாரு, ஒரு இன்னோசன்ட் நடுவுல வந்து சமாதானம் பண்றாரு, அவர் ஒரு இன்னோசன்ட், அவரு ஒரு நிரபராதி அபராணி, அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ட்ரை பண்றாரு, ஆனா முடியல, வேற வழியே இல்லை. ஏ கையில இருக்கக்கூடிய தடியை பிடுங்கி அடிக்கிறாரு, இன்னோசன்ட்டுக்கு பிரச்சனை ஏற்படுது. அப்ப ஏ என்பவர் தன்னை கொலை செய்ய முயல்கிற ஒரு கும்பலால் தாக்கப்படுகின்ற பொழுது அந்த கும்பலின் மீது அவர் துப்பாக்கியால் சுடாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது இருக்கும் போது அந்த கும்பலில் கலந்திருக்கும் சிறிய குழந்தையையும் அவர் துப்பாக்கியால் சுட்டு இருந்தாலும் கூட அவர் குற்றவாளி ஆக மாட்டார். ஏ என்பவர் பி என்பவரை வந்து கத்தியால வெட்ட வரார் அல்லது துப்பாக்கியால ஒரு தடியால் அடிக்கிறார். அப்ப சி என்ற ஒரு அபராணி பொதுவான மனுஷன், அவர் வந்து ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டையெல்லாம் வேண்டாமான்னு விலைக்க விடுறாரு. அந்த நேரத்துல ஏ வந்து பி அடிக்கிறாரு. பி என்ன பண்றாருன்னா எதிர்த்தாக்குதல் பண்ணுவோம், செல்ஃப் டிஃபென்ஸ் எடுப்புன்னு சொல்லிட்டு அதே தடியை பிடுங்கி ஏவை அடிக்கிறார். பி ஏவை அடிக்கின்ற பொழுது நடுவுல விலக்கி விட்டார் பாருங்க, சமாதானம் பண்ணார் பாருங்க, அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அடிக்கிறாரு. ஆனா வேற வழி இல்லை, ஏ கையில் இருந்த தடியை பி என்பவர் பிடுங்கி ஏவை தாக்குகின்ற பொழுது நடுவில் இருந்த இன்னோசன்ட் பர்சன் சி அவர் மீது பட்டு தலையில் பட்டு அவர் இறந்தாலும் கூட பி என்பவர் கொலை குற்றம் செய்ததாக அந்த குற்றத்துக்கு உள்ளாக மாட்டார். என்ன வந்து ஒரு ஆள் வந்து அடிக்கிறான், அப்ப நடுவுல ஒரு ஆள் வந்து சமாதானம் பண்ணி விடுறாரு, சண்டை வேணான்னு விலைக்கு விடுறாரு. அந்த ஆள் அடிக்கிறத பாத்தீங்கன்னா
கண்டிப்பா நான் செத்தே போயிடுவேன். அந்த மாதிரி சூழ்நிலை வேற வழி இல்ல. நான் தடுத்து அந்த ஆள் கையில இருக்கிற தடியை பிடிங்க, அவரே திருப்பி அடிக்கிறேன். இந்த நேரத்தில் நடுவுல புகுந்து சமாதானம் பண்ணாரு. அவர் மேல தலையில பட்டு அவர் இறந்து போயிட்டாலும் பரவாயில்ல, அதனால என்ன தண்டிக்க முடியுமா? தண்டிக்க முடியாது. இதான் 106. இதுக்கு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்கிறாங்க. A is attacked by a mob. A என்பவர் தன்னை கொலை செய்ய முயல்கிற ஒரு கும்பலால் தாக்கப்படுறாங்க. ஒரு 5 பேர், ஒரு 10 பேர் கொண்ட கும்பல் வந்து A என்ப ஒரு B என்பவரை அடிக்கிறாங்க. அப்ப B என்ன பண்றாரு? இடுப்புல ஒரு துப்பாக்கி வச்சிருக்காரு. 10 பேர் கொண்ட கும்பல் கத்தி, அருவா, ஈட்டி, வேல் கம்பு இதால வந்து அடிக்கிறாங்க, தாக்குதல் பண்றாங்க. வேற வழியே இல்லை. அவ்வாறு தாக்குதல் செய்கின்ற பொழுது B தன்னுடைய இடுப்பில் வைத்திருக்கக்கூடிய துப்பாக்கியை எடுத்து சுட்டால் தான் அந்த 10 பேர் இருந்து தன்னை பாதுகாத்துக்க முடியும். இல்ல 10 பேர் சேர்ந்து அந்த B அடிச்சே கொண்டுடுவாங்க. இந்த நேரத்துல B என்ன பண்றாரு? தன்னுடைய உயிரை பாதுகாக்கும் பொருட்டு துப்பாக்கியை எடுத்து சுடுறாரு. அந்த கூட்டத்துல ஒரு குழந்தை இருக்கிறாங்க. அந்த குழந்தை மேல அந்த புல்லட் பட்டுச்சு, குழந்தை செத்து போயிடுச்சு. உடனே B என்பவர் மீது குற்றம் சுமத்த முடியுமா? முடியாது. B குற்றவாளியே கிடையாது. அப்ப A என்பவர் தன்னை கொலை செய்ய முயல்கிற ஒரு கும்பலால் தாக்கப்படுகின்ற பொழுது அந்த கும்பலை மீது அவர் துப்பாக்கியால் சுடாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. துப்பாக்கியால சுட்டாதான் உயிர் இவர் பிழைப்பாரு, இல்லைன்னா இவர் அடிச்சு கொண்டுருவாங்க. துப்பாக்கி எடுத்தாதான் பயந்துல நம்மளை விட்டுட்டு ஓடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்ப அந்த கும்பலில் கலந்திருக்கக்கூடிய சிறிய குழந்தையும் இவர் துப்பாக்கியால் சுட்டு இருந்தாலும் கூட செல்ஃப் டிஃபென்ஸ் தான் பயன்படுத்திருக்காரு. எனவே இவரை வந்து நம்ம கன்விக்ட் பண்ண முடியாது. A is attacked by a mob who attempt to murder him. He cannot effectually exercise his right of private defense without firing on the mob, and he cannot fire without risk of harming young children who are mingled with the mob. A commits no offense if by so firing he harms any of the children. ஒரு 5 பேர் சேர்ந்து அடிக்க வராங்க. B என்ற ஒரு ஆளை கத்தியால வெட்டுறாங்க. Bக்கு வேற வழி இல்லை. துப்பாக்கி எடுத்து சுட்டாதான் இவனு வந்து நம்மளை உயிரோட விடுவாங்க, நம்ம உயிர் தப்பிக்க முடியும். இல்லைன்னா நம்ம இறந்து போயிடுவோம், நம்மளை வெட்டி கொண்டுடுவாங்கன்ற ஒரு நியாயமான அச்சம் இருக்குது. வேற வழி இல்ல. B தான் இடுப்புல வச்சு மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து சுடுறாரு. அந்த கும்பலை பார்த்து, மாப்பை பார்த்து அந்த கூட்டத்தை நோக்கி சுடுகின்ற பொழுது அது அந்த கூட்டத்துல மிங்கிலா இருக்கக்கூடிய ஒரு குழந்தையின் மீது பட்டு போச்சு. அந்த குழந்தை இறந்துட்டாங்க. அதனால துப்பாக்கியால சுட்டாருங்களா, அவர் மீது கேஸ் போட முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா அவர் பயன்படுத்தியது ஒரு பிரைவேட் டிஃபென்ஸ். இதுதான் 106. சாப்டர் நம்பர் 5 ஆஃப் அபேட்மெண்ட். ஏன் என்று சொன்னால், ஒரு குற்றம் செய்வதற்கு யார் யார் உடந்தையாக இருக்கிறார்களோ என்பதை பற்றி, உடந்தையாக இருத்தல் பற்றியது ஆஃப் அபேட்மெண்ட். சாப்டர் நம்பர் 5 அண்டர் செக்ஷன் 107. இதுல 3 விஷயங்களை சொல்லியிருக்காங்க, ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க, 2 எடுத்துக்காட்டு இருக்கிறது. 3 விஷயங்கள். முதலாவதாக, கொலை செய்ய யாரையாவது தூண்டி விடுறாரா? நிறைய இடங்கள்ல இது நடக்கும். என்னவென்று சொன்னால், அபேட்மெண்டை பற்றி அண்டர் செக்ஷன் 107 இருந்து 120 வரை நாம பார்க்க போறோம். கான்ஸ்பிரசி, சிஐடி, சிஐஏ இருக்கணும். இன்ஸ்டிகேஷன், எய்டிங். அப்ப இந்த கான்ஸ்பிரசியோ, இன்ஸ்டிகேஷனோ, எய்டிங்கோ உண்மையை மறைத்தல், கன்சீலிங் தி ஃபேக்ட், பொய்யை சொல்லியும், டாக்கிங் லை. லாட்டின் வேர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, சப்ரசியோ வேரி, சப்ரசியோ வேரி. அப்படி என்றால் சஜஷன் ஃபால்ஸ். கிராமத்துல ஒரு நாட்டாம இருக்கிறாரு, ஊர் முக்கியஸ்தர் இருக்கிறாருன்னா இளைஞர்கள் யாரும் மதிக்கலன்னா மனசுலயே வச்சுக்குவார். அவர் மனசுல வச்சுட்டு நம்ம வர்றப்ப ஏஞ்சி நிக்க மாட்டோம், பதில் சொல்ல மாட்டோம், உட்காந்துட்டே இருக்கோம், கால் மேல கால் போட்டு இருக்கோம்,
நம்ம இந்த ஊருக்கு நாட்டாமே, இந்த ஊருக்கு கவுன்சிலர், இந்த ஊர்ல முக்கியமான ஆளு, நிலச்சுவான்தாரா, லேண்ட் லார்டா இருக்கிறோம், நிலக்கிழாரா இருக்கும், நமக்கு மரியாதை தர மாட்டான் அப்படின்னு சொல்லி மனசுல வச்சுக்குவார். எங்கேயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா இவரே போன் பண்ண, நாட்டாமையே போன் பண்ணி போலீஸ் சொல்லுவாரு, இந்த பையனும் தான் அங்க இருந்தா, இவன் தான் முக்கிய காரணம், இவன் தான் அந்த பிரச்சனை காரணம்னு சொல்லிட்டு இவன் பேரை சேர்த்து விட்டுருவார். இது போன்ற ஒரு சில சூழல் நடக்கும். இந்த குற்ற உடந்தையை பொறுத்தவரை ஒரு கொலை செய்ய யாரையேனும் தூண்டி விடுகிறவர், அவன் என்ன மதிக்க மாட்டான், அவனை போய் அடிச்சு கொன்னுட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணையார் தன்னுடைய கூலி ஆளுகிட்ட ஒரு வேலையை ஒர்க் பண்ணுவார், ஒரு வேலையை செய்ய சொல்லுவார். ஒரு பிரின்சிபல் ஒரு ஏஜென்ட் கிட்ட சொல்லுவார், அவனை போய் கொலை செய்யுது. அப்ப தூண்டி விடுறாங்க. நார்மலா சண்டை நடக்கும் கிராமத்துல. அப்ப என்ன சொல்லுவாங்க, இவர் சாதாரணமா தான் இருப்பாரு, என்ன அவன் ஒரு சாதாரண சின்ன பையன், அவன் போய் எதிர்த்து பேசுறான், நீ விட்டுட்டு வந்திருக்க, அவனை அடிச்சு கொள்றது இல்லையா, இந்தா கத்தி, ஏதா பொருள் தான் எடுத்துக்க, இல்ல நானாவது பணம் செலவு பண்றேன், எத்தனை லட்சம் ஆனாலும் பரவாயில்ல, கோர்ட்டு கேஸ் நான் பாத்துக்கிறேன், தைரியமா பூந்து வெட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவார் இவரு. அந்த வார்த்தையை நம்பி இந்த அக்யூஸ்ட் போயிட்டு அதே மாதிரி போயிட்டு வெட்டி கொலை பண்ணிட்டு வருவான். கொலை பண்ணிட்டு வந்த பிறகு அடுத்த நொடி பொழுது இந்த நாட்டாம அந்த இடத்துல இல்லாம போயிடுவார். யார் தூண்டி விட்டாரோ அவர் அங்க இருக்கவே மாட்டாரு. அந்த வார்த்தை சொன்னதை நம்பி இந்த ஆள் போயிட்டு கொலை பண்ணிட்டு இவன் அக்யூஸ்டா வாழ்நாள் ஃபுல்லும் பாவம் கோர்ட்டு கேஸ் ஜெயில அலையணும். அவன் என்ன உங்க அம்மா பத்தி தப்பா பேசிட்டான், அதை போய் சும்மா விடலாமானே, நானா இருந்தா ஒரு வெட்டி அவனை கொண்டுட்டு இருப்பேன், தருப்பர் கத்தி அப்படின்னு சொல்லு. உனக்கு பணம் வேணுமா பணம் தரேன், பொருள் வேணுமா பொருள் தரேன், உன் கூட 2 பேர் அனுப்பணுமா அனுப்பி விடுறேன், நீ போய் அவனை கொலை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி தூண்டி விடுறாங்க பாருங்க. அப்ப அந்த கொலை நடப்பதற்கு யார் உடந்தையாக இருந்தாரோ அவர் தூண்டி விடுகிறவர். இன்ஸ்டிகேட்ஸ் எனி பர்சன் டு டூ தட் திங். ஆர் இரண்டாவதாக ஒரு செயலை செய்யும் பொருட்டு அந்த செயலை செய்வதற்கான ஏதாவது ஒரு சதியில் ஒருவருடனோ அல்லது ஒருவருக்கு மேற்பட்ட நபர்களுடனோ உடன்பாடு செய்து கொள்பவர். நீங்க இந்த இடத்துல போயிட்டு வெடிகுண்டு வச்சுட்டு வாங்க, இவனை போயிட்டு அடித்து கொண்டுட்டு வாங்க, இங்க போய் திருடிட்டு வாங்க, இவரை பற்றி அவதூறு செய்தியை பரப்பி விட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செயலை செய்யும் பொருட்டு அந்த செயலை செய்வதற்கு ஏதாவது ஒரு சதியில் கான்ஸ்பைரசி பண்றாரு. அப்ப முதலாவதாக இன்ஸ்டிகேட் பண்றாரு, தூண்டி விடுறாரு. இரண்டாவதாக கான்ஸ்பைரசி பண்றாரு. engages with one or more other person or persons in any conspiracy for the doing of that thing. If an act or illegal omission takes place in pursuance of that conspiracy and in order to the doing of that thing. அப்ப முதலாவதாக இன்ஸ்டிகேட் பண்ணணும், தூண்டி விட்டவராய் இருக்கணும். இரண்டாவது விஷயத்துல சொல்றாங்க கான்ஸ்பைரசி செய்திருக்கணும், சதி திட்டம் தீட்டிருக்க வேண்டும். லார்ட்ஷிப் KVK வாசுகி அம்மா ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க, கான்ஸ்பைரசி ஓபன் பிளேஸ்ல செய்ய முடியாது. சதி திட்டம் தீட்டுவது என்பது ஒரு திறந்த இடத்துல திறந்த வெளியில செய்ய முடியாது, ரகசியமா தான் செய்ய முடியும். லார்ட்ஷிப் KVK வாசுகி ஜே அவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல தீர்ப்பு. மூன்றாவதாக intentionally aids by any act or illegal omissions the doing of the thing. செய்கை அல்லது சட்ட விரோதமான விடுகை ஏதேனும் ஒன்றால் அந்த செயலை செய்வதற்கு உட்கருத்தோடு உதவி செய்கிறவர் உடனை குற்றம் செய்தவர் ஆவார். யார் உதவி பண்றாங்களோ, intentionally aids மனசுல கெட்ட எண்ணத்தோட உதவி செய்தல், by any act or illegal omission ஒரு குற்ற செய்கையோ அல்லது குற்ற செய்கையோ அல்லது குற்ற விடுகையோ, the doing of that thing ஒரு செய்கை அல்லது சட்டவிரோதமான விடுகை ஏதேனும் ஒன்றில். அப்ப ஆக்ட் ஆர் ஒமிஷன் அத சொல்றாங்க. ஆக்ட் ஆர் ஒமிஷன் சொன்னாவே ஐபிசில அண்டர் செக்ஷன் 33 மறக்கவே கூடாது.
அப்ப ஆக்ட் ஆர் ஒமிஷன் செய்வதற்கு யாராவது உடந்தையாக இருக்கும் பட்சத்தில் ஐ மீன் உட்கருத்தோடு உதவி செய்கிறார். ஒரு குற்றம் நடப்பதற்கு உதவி செய்தாலும் அது குற்றம் தான். அவர் தான் அந்த குற்றத்துக்கு உடந்தையா இருந்தார்னு அர்த்தம். அவர் தான் அபெட்டர். இதுல எக்ஸ்பிளனேஷன் நம்பர் 1 எக்ஸ்பிளனேஷன் நம்பர் 1ல சொல்றாரு, ஒன்றை வேண்டுமென்றே திரித்து கூறுவதன் மூலமாக தான் வெளியிட கட்டுப்பட்டுள்ள ஒரு முக்கியமான சங்கதை வேண்டுமென்றே மறைப்பதன் மூலமாக ஒரு விஷயத்தை செய்கிறவர் அந்த செயலை செய்ய தூண்டுவதாக சொல்லப்படுவார். இந்த எக்ஸ்பிளனேஷன் படிச்சா உங்களுக்கு புரியாது, எடுத்துக்காட்டு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். பி என்பவரை கைது செய்ய ஒரு பொது அலுவலர் வரார், ஒரு போலீஸ் வரார். ஏ என்ற ஒரு போலீஸ் ஆபீசர் பி என்பவரை கைது பண்றதுக்கு வரார். அவருக்கு கோர்ட் ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க, அதனால வராரு. அப்ப நீதிமன்றத்தினுடைய பிடிக்கட்டளையின் மூலமாக அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏ என்பவர் பி என்ற அக்யூஸ்ட் கைது செய்ய அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது, அதன் அடிப்படையில் வருகிறார். அப்ப அந்த சங்கதி மற்றும் சி என்பவர் பி என்பவர் இல்லாத அந்த பொது ஆபீசர் கிட்ட இவர்தான் அவரு ரமேஷ் என்ற ஒரு போலீஸ் அதிகாரி கோர்ட்ல வாரண்ட் வாங்கிட்டு அந்த வாரண்ட் ஆர்டரோட குமரன் என்ற ஒரு அக்யூஸ்ட பிடிப்பதற்கு வராரு. வாரண்ட் கையில இருக்குது, ரமேஷ் என்ற போலீஸ் அதிகாரி கிட்ட வாரண்ட் இருக்குது. வாரண்ட் which is issued by the competent court. ரமேஷ் என்ற ஒரு போலீஸ் அதிகாரி வாரண்டோட குமரனை கைது பண்ண வராரு. அப்ப குமரனை கைது செய்ய வருகின்ற பொழுது அந்த ஊர்ல ஒரு ஆள் என்ன சொல்றாரு, விஜயன் என்ற ஒரு ஆளு, இவன் தாங்க குமரன், நீங்க தேடிட்டு வந்த குமரன் இவன் தாங்க, இவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதை நம்பி அந்த பப்ளிக் ஆபீசர் பப்ளிக் சர்வெண்ட் என்ன பண்றாரு, அந்த விஜயனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாரு. விஜய் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாரு. ஆனா உண்மையிலேயே குமரன் தான் அரெஸ்ட் பண்ணும், போலீஸுக்கு தெரியல. யார் குமரன் போலீஸுக்கு தெரியாது. குமரனை அரெஸ்ட் பண்ண வர்றப்ப அந்த ஊர்ல ஒரு ஆள் சொல்றாரு, வேற ஒருத்தவனை காட்டி இவன் தாங்க குமரன், இவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. போலீஸ் அதை நம்பி அந்த இன்னோசன்ட் விஜயன் என்பவரை கைது பண்ணிட்டார். அப்ப ஒரு பொது ஊழியர் செய்ய வேண்டிய சட்டப்படி ஆற்ற வேண்டிய கடமையை அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபர் தவறாக வழி நடத்துறார். ஒரு செய்தியை வேணும்னே திருச்சி சொல்றாரு, மிஸ் ரெப்ரசன்ட் பண்றாரு. அப்ப மிஸ் ரெப்ரசன்டேஷன் இருக்கிறது. இவன் தான் குமரன் என்று சொல்லி விஜயன் என்பவரை கையை காட்டி அவனை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டார். பப்ளிக் ஆபீசர், பப்ளிக் சர்வெண்ட் அதன்படி அந்த போலீஸ் ஆபீசர் விஜயனை போய் கைது பண்ணிட்டார். குமரன் நினைச்சு விஜயனை கைது பண்றார். அங்கே ஒரு இன்னோசன்ட் பாதிக்கப்படுகின்ற பொழுது இந்த விஷயத்தை செய்ய சொல்லி யார் தூண்டினாரோ அவர் தான் குற்றவாளி. விஜயனை போய் குமரன் சொல்லி யார் காட்டி விட்டாரோ அந்த நபர் தான் அந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் விஜயனை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த வேலையை பார்த்திருக்காரு. அப்ப அவருக்கு கெட்ட எண்ணம் இருந்திருக்கிறது. குமரனுக்கு பதிலாக விஜயனை காட்டி விட்டார் போலீஸ் கிட்ட. போலீஸ் அதை நம்பி பிடிச்சிட்டாங்க. போலீஸ கைது பண்ண தூண்டி இருக்கிறார். அப்ப அந்த குற்றத்திற்கு அந்த ஊர்ல உள்ள நபர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா,
அவர் யார் போலீஸ தூண்டி விட்டு வேற ஒரு ஆளை பிடிக்க வச்சாரோ அவர் தான் அந்த குற்றத்துக்கு உடந்தையா இருக்காரு. அப்ப இல்லீகல் அரெஸ்ட் வருகின்ற பொழுது அந்த இல்லீகல் அரெஸ்டை செய்வதற்கு, அந்த குற்றம் நடப்பதற்கு உடந்தையாக இருந்த அந்த ஊர்ல உள்ள அந்த மனுஷன் யாரோ அவர் தான். ஏ என்ற ஒரு போலீஸ்காரர் வராரு, பி என்ற ஒரு அக்யூஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு வராரு. அங்க விசாரிக்கின்ற பொழுது சி என்பவர் சொல்லிட்டாரு, நீங்க தேடிட்டு வந்த பி இவர் கிடையாதுங்க, அதோ வராரு பாரு டி, அந்த ஆள் தான் காட்டி விட்டார். அவர் தான் பின்னு சொல்லிட்டாரு டிய பார்த்து. அதை நம்பி வந்த போலீஸ் ஏ என்ன பண்றாரு, அந்த டியை போய் அரெஸ்ட் பண்ணிட்டாரு, பிக்கு பதிலாக டி அரெஸ்ட் பண்ணிட்டாரு. அப்ப இல்லீகல் அரெஸ்ட் ஆகி போச்சு. அப்ப இல்லீகல் அரெஸ்ட் ஆன பிறகு இதை செய்ய சொல்லி போலீஸ் வந்து திசை திருப்பி தூண்டி விட்டார் இல்லைங்களா, மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணிட்டாரு, திரித்து கூறிட்டாரு. பியை காட்டி விடுவதற்கு பதிலாக டிய போய் டி தான் பின்னு சொல்லிட்டாரு. அப்ப அது தப்பு தானே. அப்ப திருச்சி சொல்லிட்டாரு, மாத்தி சொல்லிட்டாரு. குமரன் அரெஸ்ட் பண்ண போலீஸ் குமரனுக்கு பதிலா விஜயனை காட்டி விட்டாரு, அதோ வராம பாருங்க அவன் தாங்க குமரன் சொல்லிட்டாரு. ஆனா அதை பேஸ் பண்ணி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் விசாரிக்கிறப்பதான் தெரியுது அது இல்லீகல் அரெஸ்ட். அரெஸ்ட் பண்ணப்பட்ட நபர் வந்து குமரன் கிடையாது, விஜயன் பிறகுதான் தெரிய வருது. அப்ப இந்த இல்லீகல் அரெஸ்ட் செய்வதற்கு தூண்டி விட்டார் பாருங்க அந்த எஃப் என்ற ஒரு ஆள். அந்த குற்றத்தை செய்வதற்கு தூண்டி விட்டு அந்த எஃப் என்ற அந்த நபரைத்தான் அபெட்டர், இந்த குற்றம் நடப்பதற்கு தவறாக சொல்லி மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணி திரித்து காட்டி திரித்து கூறி போலீஸை திசை திருப்பி குமரனுக்கு பதிலா விஜயனை கைது பண்ண வச்சுட்டார் பாருங்க. இந்த குற்றத்தை செய்ய உடந்தையா இருந்த அந்த எஃப் தான் அபெட்டர். அந்த எஃப் தான் குற்றம் செய்தவர் ஆவார். இதுதான் இல்லுஸ்ட்ரேஷன், எக்ஸ்பிளனேஷன் ஒன்னுக்கான இல்லுஸ்ட்ரேஷன். இது நடைமுறையில் இருக்கும். போலீஸ் ஒரு ஆளை தேடிட்டு வருவாங்க, ஒரு ஊர்ல விசாரிப்பாங்க, ஏங்க இந்த ஊர்ல யாருங்க தெய்வ சிகாமணி அப்படின்னு கேட்பாங்க. இவன் மனசுல தப்பான எண்ணம் வச்சுட்டு உண்மையான தெய்வ சிகாமணி காட்டி கொடுக்காம வேற ஒரு ஆள் சந்திரன் ஒரு ஆள் இருப்பான். அப்ப சந்திரன் ஒரு ஆளை காட்டி விட்டுருவான், அவர் தாங்க தெய்வ சிகாமணி, அவரை பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லுவான். போலீஸ் அதை நம்பி போயிட்டு அவரை பிடிச்சுன்னு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு கூட்டு போயிட்டு இல்லீகல் கஸ்டடி வச்சிருவாங்க. அதன் பிறகு அது இல்லீகல் கஸ்டடின்னு தெரிகின்ற பொழுதுதான் இதை யாரு சொல்லி தூண்டி விட்டாங்க, திரித்து கூறினார்கள், மிஸ்ரெப்ரசன்ட் பண்ணது யாருன்னு பார்த்தா அந்த ஊர்ல யாரு சொல்லி விட்டானோ அந்த நபர் தான் அந்த குற்றத்துக்கு உடந்தையானவர் அர்த்தம். ரைட். எக்ஸ்பிளனேஷன் 2ல சொல்றாங்க, ஒரு செய்கை செய்யப்படுவதற்கு முன்பாக அல்லது செய்யப்படும் காலத்தில் அந்த செய்கையை செய்வதற்கு வசதி செய்யும் பொருட்டு எதையேனும் செய்து அதன் மூலம் அல்லது செய்யப்படுவதற்கு வசதி செய்கிற எவரொருவரும் அந்த செய்கை செய்தலுக்கு உதவுவதாக சொல்லப்படுகிறது. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, ஏ என்பவரை, ஏ என்ற அக்யூஸ்ட் பி என்பவரை கொலை செய்ய முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் முடியல. சி இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாரு, அந்த ஏக்கு பண உதவி செய்வார். இவரே அருவாள் கத்தி வாங்கி வந்து கொடுப்பார். பி என்ற நபர் ஏ என்ற அக்யூஸ்ட் பி என்ற ஒரு ஆளை கொலை செய்ய முயற்சி பண்றாரு. ஆனா எத்தனையோ அட்டெம்ப்ட் பண்றாரு, அவரால் முடியல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சி என்பவர் என்ன பண்றாரு, நீ அவனை கொலை பண்ணும் அவ்வளவுதானே, நான் பணம் கொடுக்குறேன், எந்த பணம் 1 லட்ச ரூபாய் பணம் வச்சுக்க, நான் என்னுடைய ஜீப் அவனுக்கு கொடுத்தேன், ஜீப்பை எடுத்துங்க, இல்ல என் 2 வீலர் கொடுக்குறேன், 2 வீலரை யூஸ் பண்ணிக்கங்க, உங்க கூட 2 பேரை அனுப்புறேன் நான் பாதுகாப்புக்கு, 2 பேரை பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லி ஒரு செயலை செய்து வைப்பதற்கு உதவி செய்யறார் பாருங்க. அப்ப ஒரு செய்கை செய்யப்படுவதற்கு முன்பாக அல்லது செய்யப்படுகின்ற பொழுது அந்த செய்கை செய்வதற்கு வசதி செய்து கொடுக்கிறாரு, பணத்தை கொடுக்கிறாரு. இந்தா நீ இப்போ பணத்தை வச்சுக்க, அவனை போய் வெட்டிட்டு வா, இந்த என் பைக் எடுத்துக்க, இந்த பைக்ல போயிட்டு அவனை கொண்டுட்டு வா, இந்த என் பைக்கை வச்சுக்க, இந்த பைக் எடுத்துட்டு போயிட்டு அந்த வீட்டுல பூந்து திருடிட்டு வா, இந்த பணம், இந்த கார் எடுத்துக்க, அவன் குழந்தை வந்து ஸ்கூல்ல படிக்கிறான், ஈவினிங் டைமிங் ஸ்கூல்ல இருந்து இந்த குழந்தை வெளியே வருகின்ற பொழுது குழந்தைய கடத்திட்டு வந்து என் காரை எடுத்துக்க. அப்போ ஒரு வாகனத்தை ஏற்பாடு செய்து கொடுப்பது, பண உதவி செய்வது, கத்தி போன்ற ஆயுதங்களை ஏற்படுத்தி கொடுப்பது, அந்த செயல் நடைபெறுவதற்கு முன்பாகவோ அல்லது செயல் நடைபெறுகின்ற பொழுதோ இந்த சமயத்துல இப்படி எல்லாம் செஞ்சாங்கன்னா இதற்கெல்லாம் வசதி ஏற்படுத்தி யார் கொடுக்கிறாரோ
அந்த செய்கைக்கு உதவுவதாக குற்ற உடந்தையாக இருந்தார் என்று சொல்லி அவரை கைது செய்யலாம். எக்ஸ்பிளனேஷன் ஒண்ணுல என்ன சொல்றாங்க, ஒரு போலீஸ் சுரேஷ வந்து அரெஸ்ட் பண்ண வராங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாயகிருஷ்ணன் சொல்றாரு, சுரேஷை விட்டுட்டு ரமேஷ் என்றவரை காட்டி இந்த ஆள் தான் சுரேஷ் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அதை பேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இல்லீகல் அரெஸ்ட். அப்ப திருத்து கூறியவர் எவரோ, மாயகிருஷ்ணன் தானே திருத்தி சொன்னார், போலீஸ் கிட்ட தப்பா சொன்னார், வேற ஒரு ஆளை காட்டி விட்டாரு, இவர் தான் சுரேஷ் சொல்லி. அந்த மாயகிருஷ்ணன் தான் அந்த குற்றம் நடப்பதற்கு, அந்த இல்லீகல் அரெஸ்ட் நடப்பதற்கு உடந்தையாக இருந்தார்னு சொல்லி மாயகிருஷ்ணன் நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும். அபட்டர் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 107ல டிஃபைன் பண்ண மாதிரி சொல்லப்பட்டிருக்க மாதிரி அவரை கொண்டு வரலாம். இதுக்கு தண்டனை 109ல மேல தண்டிக்கலாம். எக்ஸ்பிளனேஷன் 2ல சொல்றாரு, ஒரு செயல் செய்வதற்கு முன்பாகவோ அல்லது செய்கின்ற பொழுதோ அதற்கு வழிவகை செய்து கொடுப்பவர், உதவி செய்பவர், அதற்கு வசதி செய்து ஏற்பாடு செய்து கொடுப்பவர், அவர் எல்லாமே அபட்டர் தான். இதற்கு நிறைய கேஸ் லாஸ் இருக்கு சார். காமன் காஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018 வால்யூம் 5 SCC page number 1. The common cause versus Union of India 2018 volume 5 SCC page number 1. To constitute abatement, there must be course of conduct or action. ஒரு நடத்தை இருக்க வேண்டும், நடவடிக்கை இருக்க வேண்டும், அல்லது ஒரு செயல்பாடு இருக்க வேண்டும். Of intentionally aiding, கெடுக்க வேண்டும், தப்பான எண்ணத்தோடு உதவி செய்திருக்க வேண்டும். Or facilitating another person to end life. Common cause versus Union of India 2018 volume 5 SCC page number 1. அபார்ட்மெண்ட்னா என்ன, ஒரு கெட்ட எண்ணத்தோடு ஒருவருக்கு உதவி செய்திருக்க வேண்டும் அல்லது தூண்டி விட்டு இருக்க வேண்டும், அதற்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், வேறவருடைய உயிருக்கு ஆபத்து உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை. AIR 1995 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 1965. இந்த கேஸ்ல ஒரு பெண்ணு போயிட்டே இருக்காங்க. அந்த லேடிஸ வலுக்கட்டாயமா ஒரு ஆளை என்ன பண்றாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போறாரு. அங்க அவருடைய கணவன் வருவாரு. எப்படியா இருந்தாலும் மனைவியை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஆள் தூக்கிட்டு போறான்னா, இந்த செய்தியை கேள்விப்பட்டா ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா போலீஸ் ஸ்டேஷன் வந்துதான் ஆகணும். அப்போ A என்ற ஒரு நபர் B என்ற ஒரு பெண்மணியை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போறார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அந்த B-னுடைய வீட்டுக்காரர் C அங்க அவளது கணவனுடைய வருகையை அந்த எதிரி எதிர்பார்த்துனே இருக்காரு. எப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரும், பொண்டாட்டி நம்ம தூக்கிட்டு வந்துட்டோம், போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம். அப்ப எதிரிகளில் ஒருவர் அந்த பெண்ணை கற்பழித்தார், பாலியல் பலாத்காரம் செய்தார். அப்ப 2-3 எதிரி சேர்ந்து அந்த பெண்ணை வந்து தூக்கிட்டு வந்திருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அந்த அக்யூஸ்ல ஒருத்தன் என்ன பண்றான், தூக்கிட்டு வந்து அந்த பெண்ணை என்ன பண்றான், பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான். அந்த சமயத்துல அந்த பெண் கதறி அழுவுறாங்க. அந்த பெண்ணினுடைய கணவன் அவனுடைய வருகை எதிர்பார்த்திருந்த எதிரி எதுவும் செய்யாம அவரது செவிட்டு காதை மட்டும் அந்த பெண்ணின் கதறல் சத்தம் வந்த திசையை நோக்கி திருப்பினார். அப்ப கற்பழிப்பு குற்றத்திற்காக அவர் உடந்தையாக இருந்ததாக அவருக்கு தண்டனை அளித்தது சரியான்னு சொன்னா சரிதான். 2-3 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து தூக்கிட்டு போறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இதுக்கு இடையில வந்து அந்த அக்யூஸ்ல ஒரு அக்யூஸ் என்ன பண்றான், அந்த பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டான். இந்த நேரத்துல அவன் பெண்ணுடைய கணவர் வருவான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு அவன் வந்தானா அவனை அடிச்சு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கானு. அதுல ஒரு ஆளுக்கு வந்து செவிட்டு காதா இருக்குது, அவருக்கு வந்து சத்தம் கேட்டு அவர் வந்து சத்தம் காதுக்கு சரியா கேட்காது, இருந்தாலும் திசையை திருப்பி பாக்குறாரு. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இவர் மீது இந்த கற்பழிப்பு குற்றத்துக்கு உடந்தையா இருந்தார், கடத்தின்னு வந்தாரு அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. இவர் டிஃபென்ஸ் எடுக்கிறாரு, எனக்கு காது கேட்காதுங்க, அந்த பெண்ணு கதறி அழுது எனக்கு தெரியாது, நான் இந்த குற்றத்துக்கு உடந்தையாக இல்லைன்னு சொல்லி அந்த அக்யூஸ்ட் டிஃபென்ஸ் எடுக்கிறாரு. ஆனா கோர்ட் ஒத்துக்கலை. ஒரு பெண்ணை உங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக நீங்க கடத்தி தூக்கிட்டு வந்ததே குற்றம். அதுல உங்கள இருக்கக்கூடிய அந்த அக்யூஸ்ட்ல ஒன் ஆஃப் தி அக்யூஸ்ட் வந்து அவர் என்ன பண்ண, ரேப் பண்ணிருக்காரு. அப்ப அந்த சம்பவம் நடந்து இருக்கிறது, அதுக்கு நீங்க மறைமுகமாக நேரடியாக உதவிதான் செஞ்சிருக்கீங்க, எனவே உங்களை தண்டிக்க தான் முடியும்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் சொல்றாங்க. AIR 1995 சுப்ரீம் கோர்ட்
AIR 1995 Supreme Court, page number 1965, 1965. Under section 108, உடந்தை குற்றவாளி, அபெட்டர்னா என்ன? ஒரு குற்றத்தை செய்வதில் உடந்தையாக இருக்கிறாரோ அல்லது உடந்தை குற்றவாளிக்கு உரிய அதே உட்கருத்தோடு அல்லது அறிவோடு அந்த குற்றத்தை செய்வதற்கு சட்டப்படி திறனுடையவர் எந்த செயலை செய்தால் அது குற்றமாகுமோ அந்த செயலை செய்ய உடந்தையாக இருக்கிறவரோ ஒரு குற்றத்தை செய்ய உடந்தையாக இருப்பவர். அப்ப ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒன்று, சேம் இன்டென்ஷன் சேம் நாலேஜ் இருக்கணும் சார். ஒரு குற்றத்தை செய்வதில் உடந்தையாக இருக்கிறவரோ அல்லது உடந்தை குற்றவாளிக்கு உரிய அதே கருத்தோடு அல்லது அறிவோடு, சேம் இன்டென்ஷன் ஆர் சேம் நாலேஜ், ஒரு குற்றத்தை செய்வதற்கு உடந்தையாக இருக்கிறவரோ, யார் குற்றம் நடப்பதற்கு உடந்தையாக இருக்கிறாரோ அல்லது அந்த உடந்தை குற்றவாளிக்கு இருக்கக்கூடிய அதே உட்கருத்தோடு அல்லது அதே அறிவோடு ஒரு குற்றத்தை செய்வதற்கு சட்டப்படி திறனுடையவர் எந்த செயலை செய்தால் அது குற்றமாகுமோ அந்த செயலை செய்ய உடந்தையாக இருக்கிறவரோ ஒரு குற்றத்தை செய்ய உடந்தையாக இருப்பவர். A person abets an offense who abets either the commission of an offense or the commission of an act which would be an offense if committed by a person capable by law of committing of an offense with the same intention or knowledge as that of the abettor. இதுல எக்ஸ்பிளனேஷன் ஒண்ணு, ஒரு செய்கையை சட்டத்திற்கு மாறாக செய்யாது விடுகைக்கு உடந்தையா இருந்தாலும் ஆக்ட் ஆர் ஒமிஷன் செக்ஷன் 33 IPC, அந்த உடந்தையாக இருப்பவர் அந்த செய்கையை செய்வதன் அந்த செய்கையை செய்யத்தான் அவர் கட்டுப்பட்டவர் அல்ல, ஆனாலும் கூட அது ஒரு குற்றமாகலாம். The abatement of the illegal omission of an act may amount to an offense, although the abettor may not himself be bound to do that act. ஒரு செய்கையை செய்வதற்கு சட்டப்படி அல்லது ஒரு செய்கையை சட்டத்திற்கு மாறாக செய்யாது விடுகைக்கு உடந்தையா இருந்தால், சட்டத்துக்கு புறம்பா செய்ய வேண்டிய ஒரு செயலை செய்யாம விட்டுட்டாரு, அதுக்கு உடந்தையா இருந்தால் அந்த உடந்தையாக இருப்பவர் அந்த செய்கையை செய்யத்தான் கட்டுப்பட்டவர். He is legally bound to do, அந்த செய்கை செய்யத்தான் அவர் கட்டுப்பட்டவர் கிடையாது, ஆனாலும் கூட அது ஒரு குற்றமாகலாம். அப்ப அண்டர் செக்ஷன் 108 நீங்கள் படிக்கின்ற பொழுது செக்ஷன் 82 and 83 IPC மறக்கக்கூடாது. அதுலதான் டோலி இன் கேபெக்ஸ், மலேசியா சப்ளெட் செக்ஷன் 82, 7 வயசுக்குள்ள ஒரு குழந்தை, நத்திங் இஸ் an offense which is done by a person who is below the age of 7 years. 7 வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஒரு கொலையை செய்தாலும் அது கொலை குற்றம் கிடையாது அண்டர் செக்ஷன் 82 IPC. செக்ஷன் 83ல சொல்றாங்க 7 வயதிற்கு மேற்பட்டு 12 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அதற்கு புரிந்து கொள்ளும் திறன் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தையால் செய்யப்பட்ட ஒரு கொலை, அது கொலை குற்றமாகாது. இம்மெச்சூரா இருக்கணும், incapable of being understood. இது ரெண்டுமே அண்டர் செக்ஷன் 108க்கு பொருந்தும். செக்ஷன் 82 and 83 IPC செக்ஷன் 108 IPCக்கு அப்படியே பொருந்தும். ஒரு செயலை செய்ய சொல்லி தூண்டி விடுறாங்க, அந்த செயல் இன்கம்ப்ளீட்டா இருக்குது, செய்தியே முடிக்கல, இருந்தாலும் அது குற்றமா என்று சொன்னால் கண்டிப்பா குற்றம் தான். அப்ப சார்ஜ் எப்படி ஃப்ரேம் ஆகும்? அண்டர் செக்ஷன் எக்ஸ்பிளனேஷன் 2ல சொல்றாங்க, அந்த குற்றம் நடப்பதற்கு உடந்தையாக யார் இருக்கிறாரோ அல்லது உடந்தை குற்றமாக அமைவதற்கு எந்த செயலுக்கு உடந்தையாக இருக்கப்பட்டதோ அந்த செயல் செய்யப்பட வேண்டும் என்பதோ அல்லது குற்றமாக அமைவதற்கு தேவைப்படும் விளைவு உண்டாக்கப்பட வேண்டும் என்பதோ அவசியம் கிடையாது. அந்த செயல் செய்திருந்தாலும் பரவாயில்ல, கம்ப்ளீட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, கம்ப்ளீட் ஆகாவிட்டாலும் பரவாயில்ல. எக்ஸ்பிளனேஷன் 2ல சொல்றாங்க அந்த செயல் முழுமையடைந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. Even though if it is being a incomplete,
அதுவும் குற்ற உடந்தை தான், உடந்தை குற்றவாளி தான் அவரும். இதற்கு எடுத்துக்காட்டு, சி என்பவரை கொலை செய்யும்படி பி என்பவரை ஏ என்பவர் தூண்டி விடுறார். ஏ என்ன பண்றாரு, பி கிட்ட சொல்றாரு, டேய் நீ போயிட்டு அவனை வந்து சி வந்து கொலை பண்ணுன்னு சொல்றாரு. அதுக்கு பி என்ன பண்றாரு, மறுக்கிறார். நான் கொலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி பி சொல்றாரு, மறுக்கிறார். அப்ப கொலை செய்ய பிக்கு ஏ வந்து உடந்தை குற்றவாளி ஆகிறார். இந்த ப்ராப்ளத்தை வச்சு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். ஏ என்ற நபர் பி என்ற நபரை வந்து தூண்டி விடுறாரு. பி கிட்ட சொல்றாரு, நீ போயிட்டு அந்த சியை போயிட்டு கொலை பண்ணிட்டு வான்னு சொல்றாரு. அதுக்கு பி என்ன பண்றாரு, நான் கொலையெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரியுது. போலீஸ் கேஸ் போடுறாங்க. இப்ப யார் பேர்ல கேஸ் போட முடியும்? ஏ பேர்ல தான் கேஸ் போட முடியும். ஏன்னா ஏ தான் தூண்டி விட்டாரு. ஏ வந்து பி கிட்ட தூண்டி விடுறாரு, சியை கொலை பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி. ஆனா பி சொல்றாரு, நான் கொலை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அங்க ஒரு குற்றம் நடந்திருக்கிறதா, நடக்கவில்லை. ஒரு குற்றம், ஒரு செய்கை நடந்திருக்காவிட்டாலும் கூட, அந்த செய்கை முழுமை அடையாவிட்டாலும் கூட, அந்த ஏ என்பவர் அபட்டர் தான். அவரை தண்டிக்க முடியுமானா ஏவை தான் தண்டிக்க முடியும், பியை தண்டிக்க முடியாது. அந்த செய்கை முழுமை அடையாவிட்டாலும் கூட அது குற்றம் தான். இதை யார் தூண்டி விட்டாரோ அவர் அபட்டர் தான். எக்ஸ்பிளனேஷன் 2ல முதல் எடுத்துக்காட்டு. இரண்டாவது எடுத்துக்காட்டு, ஒரு டி என்பவரை கொலை செய்யும்படி பி என்பவரை ஏ என்பவர் தூண்டுறாரு. அந்த தூண்டுதலை தொடர்ந்து பி என்பவர் டி வந்து கத்தியால குத்துறாரு. அந்த காயத்தினின்றும் டி வந்து குணமடைஞ்சிட்டார். அப்ப கொலை செய்ய பியை தூண்டிய குற்றத்தை ஏ என்பவர் செய்கிறார். ஏ என்ன பண்றாரு, பி கிட்ட சொல்றாரு, நீ போய் டியை போய் கத்தியால குத்தி கொண்டுடுவான்னு சொல்றாரு. உடனே பி என்ன பண்றாரு, ஏ சொன்னதின் அடிப்படையில டியை போய் கத்தியால குத்துறாரு. டி சாகல, ஆனா உயிர் பழிச்சிட்டார். அப்ப யாருக்கு அதிக தண்டனை? யார் தூண்டி விட்டாரோ ஏவுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும். அப்ப அந்த குற்றத்தை செய்ய தூண்டியது யார்? ஏ என்பவர். அவரைத்தான் அதிகமா தண்டிக்க வேண்டும்.